உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். உன்னை அறிந்தால் இறைவனை சிவத்தந்தையை அறிவாய். செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். வாழ்க்கை என்பது மைப்புழமைகள் என்பது மாய். ஆகையால் ஒவ்வொரு வினாடியும் விழிப்புடன் இருங்கள். ரகசியமாழமானது நிழல் மூடு பணியாக இருக்கிறது. எழுந்திரு, விழித்திரு, எழுந்திரு, இப்பொழுது எழுந்திரு. உள்ளே ஒரு கரை இருக்கிறது, நெருப்பை மூட்டு. உன்னுடனே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்திலிருந்து விழிமாயாடு. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் காத்திருப்பாய்? உன்னுடைய பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்திலிருந்து விழித்து எழுமாயாக. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் பயப்படுவாய்? எவ்வளவு காலம் தள்ளி போடுவாய்? எவ்வளவு நேரம் தூங்குவாய்? எதுவரை ஓடுவாய்? எப்பொழுது விழித்துக் கொள்வாய்? எவ்வளவு காலம் காத்திருப்பாய்? எவ்வளவு ஒரு களங்கை படுவாய்? எவ்வளவு காலம் தள்ளி போடுவாய்? உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். விழித்துக் கொள் தூக்கத்திலிருந்து. செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். ஓம் சாந்தி. உங்கள்கிட்ட 3 கேள்விகள். ஃபஸ்ட்டு கேள்வி, இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமான கருப்பான பொருள் என்ன? கருப்பானது எது? பிளாக் கலர். 2வது கேள்வி, இந்த சிருஷ்டியிலேயே ரொம்ப அதிகமான வெயிட்டான சுமை மிக்கது எது? 3வது கேள்வி, இந்த உலகத்திலே ரொம்ப ஒல்லியானது இல்லை லேசானது எது? 3க்கும் பதில் ஒன்று கிடையாது, வேறு வேறு. இந்த உலகத்திலே ரொம்ப கருப்பு இது களங்கம், கரை. நம்மளுடைய ஆத்மாவுடைய ஆழ் மனசில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கரை. இதுதான் ரொம்ப ஆழமான மிக அதிகமான கருப்பு படிஞ்சிருக்கு ஆத்மாக்குள்ள. அது போக மாட்டேங்குது. அடுத்த கேள்வி, இந்த உலகத்திலே ரொம்ப வெயிட்டானது எது? சுமை மிக்கது எது? ஓவர் வெயிட் பாவங்கள்.
பாவத்தினுடைய சுமை வந்து ரொம்ப வெயிட்டு. இந்த உலகத்திலே வெயிட்டுனா அதுதான் வெயிட்டு. அதனால் பாபா வந்து ஹிந்தியில் போஜ், இந்த சுமை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ஆத்மாவுக்குள்ள சுமை நிறைஞ்சு இருக்குது. எதனுடைய சுமை? விகர்மங்களுடைய சுமை, பாவ கர்மங்களுடைய சுமை விகர்மங்களுடைய சுமை. மூணாவது கேள்வி, இருக்கிறதே உலகத்தில் ஒல்லியானது எதுன்னு பார்த்தோம்? தண்ணியா? இல்லை. இந்த உலகத்திலே ரொம்ப ஒல்லியானது, லேசானது அப்படின்னா அது ஞானம். உலகத்திலே லேசானது, வெயிட்டே இல்லாத பொருள் அப்படின்னா அது ஞானம். இதுதான் ஃபரிஸ்தா ஸ்திதி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இளஞ்சன்னியாசி தன்னுடைய குருகிட்ட கேட்குறாரு, நதி நடுவில் இருக்குது, நான் போகிற வழியில் நதியை நான் எப்படி கடந்து போகிறது, எப்படி நடந்து போகணும் அப்படின்னா குரு சொல்கிறாரு, கால் தண்ணியில் படக்கூடாது, தண்ணியில் கால் படாமல் கடந்து போகணும். குருவினுடைய இந்த விஷயம் அந்த சிஷ்யருடைய ஆள் மனசில் போய் உட்காந்துக்குச்சு. நதியை கடந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து முழிச்சுக்கிட்டாரு. தூங்கிட்டு இருக்காரு, ஆனாலும் முழிச்சிருக்கிறாரு. அவர் தூங்குறாரு, ஆனாலும் அவர் உள்ளுக்குள்ளே விழிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் சாப்பிட்றாரு, ஆனாலும் அவர் உள்ளுக்குள்ளே உபவாசம் இருக்கிறாரு. அவர் உலகத்தில் தான் இருக்கார், ஆனாலும் நிரந்தரமாக விடுபட்ட தன்மையில் இருக்கார். உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, நிரந்தரமாக சாட்சி நிலையில். அப்புறம் சிஷ்யர் வந்து தன்னுடைய குருக்கிட்ட கேட்குறாரு, தியானம் என்றால் என்ன, மெடிடேஷன் அப்படின்னா என்ன? குரு சொல்கிறாரு, தன்னை அறிவது, தனக்கு அருகாமே தன்னை நோக்கிய பயணம் தொடர்வது, தன்னோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறது. இதுதான் தியானம். டு பி நியரஸ்ட் யுவர் செல்ஃப். ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே நம்ம பக்கத்தில் இல்லை. தன்னுடைய சுரூபத்தில் நிலைச்சி இருக்கிறது தான் மெடிடேஷன் செய்வதாகும். சாதனையினுடைய இன்று 14வது நாள். இன்றைய சூத்திரம், இன்றைய பாயிண்ட், டீச்சர் என்றால் ஃபரிஸ்தா. இங்கே தான் இருக்காங்க, ஆனால் இங்கே இல்லை. காலையில் 4 மணிக்கு பாட்டு வருது இல்லையா, எங்கே உங்களுடைய பணம் இருக்குமோ அங்கே உங்களுடைய மனம் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அதுவே 4 மணிக்கு பாட்டு வருது, 7:30க்கும் அதே பாட்டு தானே நமக்கு, டிராஃபிக் கண்ட்ரோலில். அந்த பாட்டு எப்போ எழுதிட்டு இருந்தாங்களோ அப்போ அந்த பாட்டில் இந்த லைன் வந்து பைபிளோட லைனாக ரமேஷ் பாய் ஒரு தடவை கிளாஸில் சொன்னார், எங்கே உங்கள் பணம் இருக்குமோ அங்கே உங்களுடைய மனம் இருக்கும் அப்படின்னு. பைபிள் மேத்யூ 6வது இதில் 1வது 6வது அதிகாரத்தில் 1வது வசனம், அதில் 19லேருந்து 21வது வசனம் வரைக்கும் உள்ள வசனம் வரை. உலகத்தில் தனக்காக பணம் பொருள் எதுவும் சேர்க்காதுங்க. சொர்க்கத்தில் உங்களுடைய உண்மையான வருமானத்தை அங்கே சேர்த்து வைங்க. ஏன்னா எங்கே உங்களுடைய பணம் இருக்குதோ அங்கே உங்களுடைய மனம் இருக்கும். வேர் இஸ் ட்ரெஸர் இஸ் வில் பி தேர், வில் யுவர் ஹார்ட் ஆல்சோ. ஃபார் வேர் யுவர் treasure is, there your heart will be also. For where your treasure is, there your heart will be also. எங்கு மனிதனின் பணம் இருக்குமோ அங்குதான் உங்களுடைய மனமும் இருக்கிறது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, பரமாத்மா சொல்கிறாரு, உங்களுடைய மனசை என்னிடம் செலுத்துங்க. டெய்லி இந்த பாட்டு கேட்குறோம். 4 மணிக்கு இந்த பாட்டு ஓடுது, ஈவினிங் 7:30க்கும் பாட்டு வருது. என்னுடைய மனசு எங்கே இருக்கோ அங்கே தான் பணம் இருக்குதோ அங்கே தான் என்னுடைய மனசு இருக்குது. அதாவது நம்ம பாபாவனுடைய இதில் பாட்டில் இருக்கிறது வந்து வேறு மாதிரி இருக்குது, பைபிளோடது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, கனெக்டடாக இருக்கானா. மனுஷனுடைய புத்தி எங்கே இருக்குது? பணத்து மேலே இருக்குது, பைசா மேலே இருக்குது. எங்கே சம்பத்தியெல்லாம் நிறைஞ்சிருக்கோ அங்கே தான் இருக்குது அவங்க மனசு, புத்தி. இந்த பாட்டு யக்கியத்தினுடைய ரொம்ப பழைய பாட்டு. இதில் கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையான சம்பத்தி அப்படின்னா என்ன? அதுதான் ஸ்தூலமான பணமா, ஸ்தூலமான செல்வமா? சம்பத்தி அப்படிங்கிறது என்னது? லட்சம் கோடி கைகளில் வரும், லட்சம் கோடி கைகள்லேருந்து போகும். நம்மளுடைய மனசு எங்கே இருக்குது அதுதான் முக்கியம். இந்த பணமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பணமாக இருந்தாலும் சரி. அதனால் எங்கே மனிதனுடைய பணம் இருக்குமோ அங்கு தான் அவர்களின் மனம் இருக்கிறது.
அதனால் பணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கும். டீச்சர் என்றால் ஃபரிஸ்தா. அவர்களுடைய மனசு எங்கே இருக்குது? உடம்புலையா, சரீரத்துலையா, பாடியிலையா? நேற்று நம்ம பார்த்தோம், சரீரத்தின் மேலே நம்ம உடம்பு மேலே நம்ம பார்வை படுது, திருஷ்டி போகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு. தடைகள் வருகின்றன, உற்பத்தி ஆகின்றன, விக்னங்கள் வருகின்றனன்னு பார்த்தோம். எவ்வளோ பெரிய வாக்கியம் இது! இந்த மாதிரி வாக்கியம் எந்த ஒரு சாஸ்திரத்துலையும் இல்லை, எந்த ஒரு தர்ம சாஸ்திரத்துலையும் இல்லை, பைபிள்லேயும் இல்லை, குரான்லேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. தடைகள், விக்னங்கள் ஏற்படுகின்றன. வெறும் பார்த்தாலே பார்க்கும்போதே அங்கே விக்னங்கள் உற்பத்தி ஆகுது. வேறு ஒன்றும் நடக்கலை, வெறும் பார்த்ததுலேயே அப்படி ஆயிடுச்சு. ஃபரிஸ்தா அப்படின்னா தேக அபிமானத்திலிருந்து விடுபட்ட நிலை, தேக உணர்விலிருந்து விடுபட்ட நிலை, அபவ் த பாடி கான்சியஸ்னஸ். சரீரத்திலே இல்லை, உடம்புலே இல்லை. நான் ஒரு சன்னியாசி இருந்தார். அந்த சன்னியாசிக்கு சன்னியாசி மேலே அந்த ராஜகுமாரி, நாட்டினுடைய ராஜகுமாரி இளவரசிக்கு காதல் வந்துருச்சு. ஆனால் சன்னியாசி ரொம்ப ரக்த நிலையில் இருக்கிறவர், வைராக்கியம் உடையவர். யார் எவ்வளோ குணமானா இருக்காங்களோ அவங்க அதிகமாக அட்ராக்ட் ஆகுறாங்க. அதனால் யார் ரொம்ப குணமானா இருக்காங்களோ அவங்களுக்காக இப்போ ஆபத்துக்கள் அவங்கள சூழ்ந்திருக்கும். மேக்சிமம் அவங்கள சுற்றி மேகங்கள் மாதிரி ஆபத்துக்கள் உலாவிட்டு இருக்குது. அந்த ராஜகுமாரி, அந்த இளவரசி அவ்வளோ அட்ராக்ட் ஆகிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சாப்பிட்றது, குடிக்கிறது எல்லாத்தையும் விட்டுடுறாங்க. ராஜா அப்பா வேறு வழி இல்லாமல் சன்னியாசிகிட்ட போகிறாரு. அவர் சன்னியாசிகிட்ட சொல்கிறாரு, என்னுடைய மகளை திருமணம் பண்ணிக்கோங்க. அவர் சன்னியாசி சொல்கிறாரு, யார் மேரேஜ் பண்ண போகிறது? யார்? நானே இல்லையே. முதல்ல ராஜாவுக்கு கோபம் வருது. இவ்வளவு தைரியம் உனக்கு, என்ன நீ மறுதளிக்கிறதுக்கு? மறுத்து பேசுறியா? ராஜா அவனுடைய கட்டளையை புரிய வைக்கிறாரு. ஆனாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார் அவர். தன்னுடைய போர் வீரர்கள்ட்ட சொல்கிறாங்க, ராஜா இவருடைய தலையை வெட்டிடுங்க. சன்னியாசி சொல்கிறாரு, எந்த தலையை வெட்ட போகிற நீ? ஆரம்பத்துலேருந்தே எனக்கும் இந்த உடம்புக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கு தலையே இல்லை, இருந்தால் தானே வெட்டுவேன், நான் இந்த உடம்பே அல்ல. அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடுச்சு. அவர் சொல்கிறாரு, வெட்டிக்கொள் என் தலையை, நான் உன்னை வரவேற்கிறேன். எவ்வாறு வசந்தத்தில் காற்று வீசுவது போல் பூவை வெல்கம் பண்ணுறாங்க, அப்புறம் பூ விழுந்துருது. அது உண்மையிலே வசந்த காலம் அந்த நேரத்தில். அப்போ ராஜா பார்க்குறாரு, வெளியே அவர் பார்க்குறாரு, பூக்கள் எல்லாம் உதிர்ந்துட்டு இருக்காங்க, கீழே விழுந்துட்டு இருக்குது. அப்போ அவர் யோசிக்கிறார், ராஜா ஒரு மனிதன் நான் கொன்றுவேன் சொன்னதை கூட, ஒரு மரணத்தை கூட அந்த மாதிரி வெல்கம் பண்ணுறாரு. பூக்கள் உதிர்க்கிற மாதிரி, பூக்கள் உதிர்வது அல்லது பூக்கள் பூக்கிறது மாதிரி முகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி தாண்டவமாடுது. தான் உடம்பே இல்லைங்கிறார் ஒருத்தர். அவர் இங்கே தான் இருக்கிறாரு, ஆனால் இங்கே இல்லை. ராஜா அப்புறம் அங்கேருந்து போயிடுறாரு. இவரை போய் என்னத்தை கொல்றது? ஃபரிஸ்தா அப்படின்னா தேகத்தின் மீது ஆரம்பத்திலிருந்தே, துவக்கத்திலிருந்தே எந்த ஒரு ரிஸ்தாவும் இல்லை, எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நம்ம தேகத்தில் இருக்கோம், அவ்வளோதான். வெயிட்டிங்கில் இருக்கிற மாதிரி, ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி, சேவைக்காக, தபஸ்யாவிற்காக, தபஸ்யா பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த உடம்புல இன்னும் இருந்துகிட்ருக்குறோம். அப்புறம் சேவை பண்ணுறதுக்காக இருந்துகிட்ருக்குறோம். இது ஒரு சாதனம், அவ்வளோதான். இது ஒரு மிஷினு, இது ஒரு டிவைஸ், இது ஒரு சேனல், இது ஒரு மீடியம், இது ஒரு கண்டெய்னர் அல்லது ஒரு வெசல், பாத்திரம். ஃபரிஸ்தா அப்படின்னா தேக உணர்வு, தேக அபிமானம், உடம்பினுடைய அகங்காரம், உடம்பினுடைய உணர்வு, உடலினுடைய ஆசைகள், இதை அனைத்துகளையும் கடந்திருப்பது. அதாவது கடந்திருப்பதற்கான பயிற்சி செய்கிறது, முயற்சி பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் ஃபரிஸ்தா அப்படின்னா நான் ஜட்ஜ்மெண்டல். நம்ம யாரை என்னன்னு ஜட்ஜ் பண்ணுறது. நமக்கு யாரை பற்றியும் எந்த ஒரு விஷயமும் தெரியவே செய்யாது. ஜட்ஜ் நாட் தட் யூ பி நாட் ஜட்ஜ்டு. இவர் அப்படி, அவர் அப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, யார் என்ன செய்கிறாங்க, யார் எதுக்கு செய்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கிறது, அது ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மற்றவங்களுடைய விஷயத்தில்.
நம்மளை பற்றியே நம்ம நிர்ணயம் பண்ண முடியாமல் இருக்கோம். நம்மளே ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாமல் இருக்கிறோம். யாராவது கேட்குறாங்க வந்து நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? பொய் தான் சொல்கிறோம். பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவர் ஏன் அப்படி சொன்னார், இவர் ஏன் இப்படி பண்ணார், இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, சொல்கிறாரு, செய்கிறாரு. ஜட்ஜ் நாட் ஃபார் யூ வில் பி ஜட்ஜ்டு. இது கூட பைபிளினுடைய மகா வாக்கியம் தான். 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ஃபரிஸ்தா என்றால் நான் ஜட்ஜ்மெண்டல். ஃபரிஸ்தா அப்படின்னா சுப பாவனை, சுப காமனை. 3வது பாயிண்ட். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, நான் என்ற உணர்வு அற்ற ஒரு கர்மம். தன்னுடைய கர்மங்களை என்ன பண்ணணும்? நான் என்ற விஷயம் அங்கே இல்லாமல் செஞ்சுட்டே போகணும். நிஷ்காம் ஆயிடணும். சுயநலம் இல்லாத தன்மை. சேவை செஞ்சீங்க, அங்கே மறந்துடுங்க. அதை டிட்டாச்ட் ஆயிருங்க, அனாசக்தாக இருங்க, விடுபட்டுருங்க. அதை பற்றி பேசுகிறது, அதனுடைய விஸ்தாரத்தில் போகிறது, அதை வர்ணனை பண்ணிட்டு சுற்றுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை அதிகமாக கட்டி போடுது. சேவைகள் நம்மளை கட்டி போடுறதில்ல, சேவையில் நம்ம மாட்டிக்கிறது இல்லை. சேவைக்கு அப்புறமாக என்னெல்லாம் நடக்குதோ அதுதான் நம்மளை கட்டி போடுது. அப்புறம் 4வது ஃபரிஸ்தா என்றால் பிரகாசத்தை பரப்பக்கூடியவர். இந்த உலகத்துக்கு சொற்பொழிவு தேவையில்லை, பிரகாசம்தான் தேவை. சொற்பொழிவு இல்லை, பிரேரணை வேணும், தூண்டுதல், டச்சிங்ஸ், வாழ்க்கை வேணும், உதாரணம் வேணும், பிக்னிக் வேணும், விதி வேணும், மெத்தடு வேணும். செஞ்சு காட்டுங்க. ஒருத்தர் குருகுலத்தில் தன்னுடைய பாடத்தை முடிக்கிறாரு. ரொம்ப ஏழை. எல்லாரும் அவங்க படிப்பு முடிஞ்ச பிறகு குருவுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. அப்போ இவர் நினைக்கிறாரு நம்மளும் கொடுக்கணும். ஆனால் இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்குல்ல. அதனால் அவருக்கு ரொம்ப அழுகையாய் வந்துடுது. குரு சொல்கிறாரு, இந்த கண்ணீர் தான் மிகப்பெரிய சம்பத்தி, சொத்து, வேறு எதுவும் வேண்டாம் மகனே அப்படிங்கிறாரு. ஆனாலும் அவருக்கு மனசு நிம்மதி இல்லை. நான் என்னுடைய குருவுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஏன்னா அவ்வளோ எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ புரிய வச்சார், எவ்வளோ எனக்காக நேரம் ஒதுக்குனார், குப்தமான ரகசியமாக என்னுடைய மன ஆழத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் அவர் தான். மாற்றத்தை நிகழ்த்தி காட்டினவர் அவர் தான். வாழ்க்கையினுடைய ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை எனக்கு புரிய வச்சார். அவருக்கு நான் என்ன கொடுக்குறது? ஏதாவது கொடுப்போம். அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அவருடைய ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்குறாரு. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு, நான் என்ன கொடுக்குறது குருவுக்கு? என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்த நாட்டினுடைய ராஜா இருக்கார், அவர் காலையில் அவரை யார் போய், அதாவது அவர் பழக்கமாக வச்சுருக்கிறார் அந்த ராஜா, அவரை அதிகாலையில் யார் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துருவார், என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு அப்போ போகிறாரு. ராஜா காலையில் எங்கே வாக் பண்ணிகிட்டு இருப்பாரோ அந்த இடத்துக்கு போகிறாரு. வாக்கிங் போயிட்டுருக்கிற இடத்துல காலையிலே போய் அவர் முன்னாடி நின்றுடுறாரு. சூரியோதயம் வருது. அப்போ ராஜா வராரு. அப்போ அவருக்கு அவ்வளோ குஷியாயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, என்ன கேட்குறது? அவர் நினைக்கிறார், 5 தங்க காசு கேட்பேன் அப்படின்னு. 5? அப்புறம் யோசிக்கிறாரு உட்காந்து 5 எவ்வளோ பெரிய ராஜா, அவருக்கு 5 எல்லாம் ரொம்ப கம்மி. அப்போ அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ராஜா அப்படியே வாக்கிங் இப்படி ரவுண்ட் போனவர் இப்படி வந்துடுறாரு அவருக்கு பக்கத்தில். இப்போ ராஜா சொல்கிறாரு, வெல்கம், சுவாகதம், என்ன வேண்டும் உனக்கு கூறுவாய். அவருடைய சிந்தனையிலே யோசனையிலே மூழ்கி போயிடுறாரு. எத்தனை கேட்குறது? 3, 5, இல்லை 50, இல்லை 500, இல்லை 5000, இல்லை 5 லட்சமா? ராஜா சொல்கிறாரு, இவர் குழப்பத்தில் யோசிக்கிறாரு. நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க, நான் இன்னொரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன், அதுக்குள்ளே யோசிச்சு வைங்க அப்படின்னு போயிடுறாரு. அவர் யோசிக்கிறாரு. அவர் கணக்கு கற்றுக்கிட்டார்ல, கணக்கு பாடம் குருக்கிட்ட, அதை எமர்ஜ் பண்ணுறாரு. அவருடைய கணக்கு அங்கே வேலை செய்ய மாட்டேங்குது. மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ். நான் ஏன் அப்புறம் யோசிக்கிறாரு, நான் எதுக்கு இந்த இதில் போய்ட்டு மண்டையாக உடிச்சிட்ருக்கேன், ஏன் அவ்வளோத்தையும் கேட்கக்கூடாது? நம்ம எல்லாத்தையுமே கேட்போம். ராஜாவுக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கேட்போம் நம்ம. அப்புறம் ராஜா வந்துடுறாரு ரவுண்ட்ஸ் போயிட்டு. அப்போ கேட்குறாரு, என்ன வேண்டுமோ கேள் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது வேணும், முதல்ல இங்கேருந்து நீ இங்கே கிளம்பு அப்படிங்கிறாரு. உன்னுடைய இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு. இதே கட்டின துணியோட கிளம்பு, நீ என்னெல்லாம் உனக்கு வேண்டுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துரு. ராஜா பூமியில் விழுந்து வேண்டுறாரு. கீழே விழுந்துட்டாரு ராஜா.
தரையில் விழுந்து கும்பிடுறாரு. ஏ பிரபு, ஓ கடவுளே, ஏ கடவுளே, ஆண்டவரே, பரமாத்மாவே, பகவானே, இறுதியாக ஒருவரை எனக்கு என்னுடைய துக்கங்களிலிருந்து விடுபட அனுப்பி வைத்து விட்டீர்கள். என்னுடைய சுமை தலையில் என்ன ஒரு சுமை அழுத்தி கொண்டிருந்ததோ, இன்று உன்னுடைய கருணையினால் அதை இறக்கி வைக்கப் போகிறேன். என்ன உங்களது கருணை, நன்றி, நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறது? அந்த யூத் சன்னியாசி பயந்துடுறாரு இதை கேட்டு. இதை கேட்டு இது என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, ராஜா இன்னொரு தடவை ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, சரி ஓகே. மறுபடியும் யோசிக்கிறாரு சன்னியாசி. என்ன நடக்குதுங்க, நான் என்ன கேட்குறனோ அது இவருக்கு சுமையாக இருக்குது. இவர் வேண்டான்னு எப்போ ஒதுக்கலான்னு இருக்கிறாரோ அதையே நான் போய் கேட்குறேன். எப்போ விடுறதுக்காக முயற்சி பண்ணுறாரோ, தனக்கு சுமையாக இருக்குதோ அதை போய் நான் கேட்டிருக்கிறேன். ராஜா சுற்றி வர்றாரு ரவுண்ட்ஸில். அங்கே பார்க்குறாரு, அந்த இளம் சன்னியாசி அங்கே இல்லை. அப்போ அந்த யூத் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, எந்த பொருள் மேலே எனக்கு ஆசை இருக்குதோ, எந்த பொருள் எனக்கு வேண்டும் அப்படின்னு இருக்குதோ, அது இன்னொருத்தருக்கு அது சுமையாக இருக்குது, அது வேண்டாததாக இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு உள்முக பார்வை அவருக்கு கிடைச்சிச்சு அந்த நேரத்தில். நான் விரும்புகிறேன், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இது எனக்கு கிடைக்கணும், இந்த வீடு எனக்கு கிடைக்கணும், இந்த பிஸ்னஸ் எனக்கு கிடைக்கணும், இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், இல்லைன்னா பணம் கிடைக்கணும். அவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அந்த மனுஷன் வச்சிருக்கிற மனுஷன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார். அவர் அதை விட்டு தள்ளுறதுக்கு நினச்சிட்ருக்கிறார். விட்டு தள்ள முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கிறார். வாழ்க்கையினுடைய ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் அந்த இளைஞருடைய மனசில் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு, அதை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் உள்ள வெளியே எல்லாத்தையும் தெரிஞ்சு போயிருது. அவர் பார்த்துடுறாரு. ராஜா எல்லாத்தையும் கொடு அப்படின்னா அவருக்கு சந்தோஷப்படுறாரு. நான் எதை ஆசைப்படுறேன், வேணும்னு நினைக்கிறேன், ஆசைப்பட்டணும், அது அவர் சுமையாக நினச்சிட்ருக்காரு. அதனால் அந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பொருளும் நம்மளை நிறைக்க முடியாது, ஆத்மாவை நிறைக்க முடியாது, ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. இந்த உலகத்தினுடைய சாதனங்கள், வைபவங்கள் எதுவுமே ஆத்மாவினுடைய தேவைகளை ஆத்மாவால் தான் பூர்த்தி செய்ய முடியும். பரமாத்மா தான் அதை நிறைக்க முடியும். மற்றபடி ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு விஷயமும் அங்கு இல்லை அப்படிங்கிறத, ஒன்றும் கிடைக்கல, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற உணர்வை தான் ஏற்படுத்துது. அதனுடைய ஊர்ஜாவை அதை இழுத்துக்குது, வைப்ரேஷன்ஸை எடுத்துக்குது. பரிஸ்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம், தேக உணர்விலிருந்து விடுபட்ட நிலை, பாடி கான்சியஸ்னஸ்லேருந்து விடுபட்ட நிலை. இது ஒவ்வொரு சன நேரத்திற்கான ஒரு பயிற்சி, உட்கார்ந்தே செய்யக்கூடியது, ஃபுல் டைமுக்கான பயிற்சி. நடுவில் டைம் ஒதுக்கி ஒரு மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி. இது சரீரத்துலேருந்து விடுபட்டு போயிருங்க, அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் நீங்கள் சரீரத்துலேருந்து விடுபட்டு போகிறதுக்கு உங்களை நீங்கள் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னு அவசியமே இல்லை. எப்போ வேணாலும் நீங்கள் தேகத்துலேருந்து, உடம்புலேருந்து விடுபடலாம். இப்போ எழுதுகிறாங்க இல்லையா, ரைட்டர்ஸு, எழுத்தாளர்கள், அவங்க எழுதவே டிட்டாச் ஆகிடுறாங்க சரீரத்துலேருந்து. இப்போ ஒரு சிலை வடிக்கக்கூடிய சிற்பி, அவரும் அந்த சரீர உணர்வுலேருந்து விடுபட்டுறாரு. ஒரு ஓவியர் இருக்காருன்னா ஒரு ஓவியத்தை வரையவே அசிரீரி ஆயிடுறாரு. அதாவது தேகத்திலிருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் பண்ணுறாரு, விடுபட்டுறாரு. ஒரு யோகி இயற்கையில் பார்த்த உடனே, இயற்கையின் சூழ்நிலைக்கு போன உடனே அவர் சரீரத்திலேருந்து விடுபட்டுறாரு, உடம்புலேருந்து. துக்கத்தில் யார் ரொம்ப டீப்பில் மூழ்கி இருக்காங்களோ அவங்களும் உடல் உணர்வுலேருந்து விடுபட்டுறாங்க. எங்கு பாவனங்களின் ஆழ்ந்த அனுபவம் ஏற்படுகின்றதோ அங்கு தேக உணர்வு இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் அதுக்கு 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று கீழ்நிலை, இன்னொன்று மேல்நிலை. உட்கார்ந்துருக்கீங்க, உட்கார்ந்துருந்து சுவாசத்தை மட்டுமே பார்த்துட்ருக்குறீங்க, அப்போ கூட தேக உணர்வுலேருந்து விடுபட முடியும். அப்புறம் நம்ம பாடி ஸ்கேனிங்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல என்னெல்லாம் கிளர்ச்சிகள், உணர்ச்சிகள் ஏற்படுது அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்க்குறோம். அந்த உடல் தலையிலேருந்து கால் வரைக்கும், இல்லை காலிலேருந்து தலை வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு உடலினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் ஏற்பட்டக்கூடிய அந்த உணர்வுகள், இல்லை வலிகள், இல்லை ஏதோ ஒன்று நம்ம பார்க்குறோம் உடம்பு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி. அப்படிங்கிற போது கூட நல்ல பயங்கரமான அதிகமான தேகத்திலேருந்து விடுபட்ட உணர்வு நமக்கு ஏற்படுறதை நம்ம அனுபவம் பண்ணியிருக்கிறோம் பயிற்சியில், முந்தைய கிளாஸ்லலாம். ஹை லெவல்
உடல்லேருந்து விடுபட்ட ஒரு பயிற்சினா அதுதான் சொல்ல முடியும், இந்த பாடி ஸ்கேனிங். அப்புறம் இயற்கையினுடைய கவர்ச்சிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அதில் அப்போ கூட இந்த உடல்லேருந்து நம்ம விடுபடக்கூடிய நிலையை நான் அனுபவம் செய்ய முடியும். நம்ம புத்தகத்தை படிக்கிறோம், அந்த படிக்கவே உடல் உணர்வுலேருந்து நம்ம விடுபட முடியும். யாரோ ஒருத்தவங்க இன்னொருத்தருடைய அன்பில் காதலில் மூழ்கி இருக்காங்க, எதிரில் யார் வராங்க யார் போகிறாங்க ஒன்றும் தெரியல. பல விதத்தில் விதிகள் இருக்குது, பல விதிகள் இருக்குது. பிராணாயாமம் பண்ணுறாங்க, மூச்சு பயிற்சி பண்ணுறாங்க. அப்போ கூட மூச்சு பயிற்சியில் எனக்கு அனுபவத்தில் மூச்சு பயிற்சியில் ரொம்ப டக்குன்னு தேக உணர்வுலேருந்து நம்ம விடுபட முடியும். 1 மணி நேரம் சண்டை போட்டு நம்ம யோகா பண்ணி நம்ம ஸ்திதியை கொண்டு வர்றோம். கடைசி ஒரு மணி நேரத்தில் கடைசி 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு அந்த அனுபவம் ஏற்படுது. அப்படின்னா அந்த மூச்சு பயிற்சியை கொஞ்சம் பண்ண உடனே அந்த ஸ்டேஜ் வந்துடுது. அப்புறம் மீதி யோகா நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். அந்த மாதிரி இந்த மூச்சு பயிற்சிக்கு அவ்வளோ ஒரு தேக உணர்வை மறக்கடிக்கக்கூடிய இது இருக்குங்கிறத பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. அதான் ஓம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஓம் கூட அந்த மூச்சு பயிற்சி தானே. ஓம் சொல்கிறாங்க, பார்த்திங்கன்னா டக்குன்னு சோல் கான்சியஸ் வந்துடுது, பாடி கான்சியஸ் போயிடுது. ஃபுட்பால் விளையாடுறாங்க, காலில் அடிபட்டுச்சு, ரொனால்டோவோட வீடியோ இது, ரத்தம் சிந்திட்டு இருக்குது. ஆனால் அவருக்கு தெரியவே இல்லை. மேட்ச் வின் பண்ண பிறகு தான் பார்க்குறாரு, ஐயோ ரத்தம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு உணர்வு ஏற்படுது, இவ்வளோ பெரிய காயம் பட்டிருக்கு, தெரியவே இல்லை. இப்போ நம்மளுடைய மனசுக்கு ஆழத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான லட்சியம் இருக்குது அப்படின்னா அப்போ வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிற எந்த உணர்வும் நமக்கு தெரியறதில்ல. அதனால் இந்த மாதிரி உடல் உணர்விலிருந்து விடுபட்டு இருப்பதற்கான நிறைய யுக்திகள், அதாவது பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்களே யோசிங்க, நீங்களே யோசித்து கண்டுபிடிங்க. எழுதுகிற எழுத்தாளர் அந்த எழுதவே அந்த கவிதையெல்லாம் எழுதுகிறாங்க, புத்தகம் எழுதுகிறாங்க, அவங்க உடல் உணர்விலிருந்து விடுபட்டுறாங்க. சம்பூர்ணமான ஏகாக்கிரதாவின் கூடவே கான்சன்ட்ரேஷனோட எழுதுறது, முழு கான்சன்ட்ரேஷனோட எழுதுறது. நம்ம எழுதுகிறோம்ல, அந்த எழுதுறது அதனுடைய சம்பந்தம் ஆள் மனசோட இணைஞ்சு இருக்குது. ஓடுற ரன்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஓட்டப்பந்தய வீரர்கள், அவங்க ஓடவே இல்லைன்னா டெய்லி ரெகுலராக ஓடுறவங்க, அவங்க ஓடவே உடம்புல அசரீரி ஆயிடுறாங்க, அசரீரி நிலையை அடைகிறாங்க, அனுபவம் பண்ணுறாங்க, அவங்க அனுபவம் ஆகுது. அந்த டோபோமின் அப்படிங்கிற அந்த சுரப்பிகள் அங்கே சுரக்குது. எக்ஸசைஸ் பண்ணுறவங்களே எக்ஸசைஸ் பண்ணவே அந்த உடல் உணர்வுலேருந்து விடுபட்டுடுறாங்க. கேட்க மூழ்கி போயிடுறாங்க நிறைய பேர் அந்த விஷயங்கள்லேயே, கேட்கக்கூடிய விஷயத்தில். அந்த மாதிரி கேளுங்க. நம்ம முரளியாகட்டும், கிளாஸ் ஆகட்டும், நம்ம அங்கே 0 ஆயிடணும், ஒன்றும் இல்லாமல் நிலையை அடைஞ்சிடணும். அந்த வார்த்தைகள்லேயே மூழ்கி போயிருங்க. நிறைய பேர் பேசவே பேச்சிலேயே அசரீரி ஆயிடுறாங்க, சாப்பிட்டே நிறைய பேர் ஆயிடுறாங்க. அப்படியா? சாப்பிட்றது அப்படி சாப்பிடுங்க, நான் இன்னைக்கு பத்தியம், இன்னைக்கு விரதம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுங்க. அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நான் ஜட்ஜ்மெண்டல். பரிஸ்தா அப்படின்னா யாரையும் ஜட்ஜ் பண்ணாதவங்க. 2வது குட் விஷஸ், சுப பாவனை. அடுத்தது லைட் ரேடியேட்டர், பிரகாசத்தை பரப்பக்கூடியவங்க. அதனால் ஏஞ்சல் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய ஃபுல் ஏஞ்சல் அப்படி தானே. இன்றைக்கி டீச்சர் அப்படின்னா ஃபரிஸ்தா, இங்கிலீஷில் ஏஞ்சல். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஏ அப்படின்னா அபவ் பாடி கான்சியஸ்னஸ், உணர்விலிருந்து விடுபட்ட நிலை. என் அப்படின்னா நான் ஜட்ஜ்மெண்டல் விஷன், அதாவது யாரையும் ஜட்ஜ் பண்ணாத ஒரு மனநிலை. ஜி அப்படின்னா குட் விஷஸ் ஃபார் ஆல், அனைத்து ஆத்மாக்கள் மீதும் குட் விஷஸ் இருக்கிறவங்க, சுப பாவனை வச்சுருக்கிறவங்க. இ அப்படின்னா ஈகோலெஸ் ஆக்ஷன், நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் அகங்காரம் இல்லாததாக இருக்கணும், அகங்காரத்தை கடந்த நிலையில் இருக்கிறது. எல் அப்படின்னா லைட் ரேடியேட்டர், உலகம் ஃபுல்லாக ஒளியை பரப்புங்க. உலகத்திலேயே ரொம்ப லேசான பொருள் எது? மிகவும் லேசானது, பறக்கிறது. அது என்ன? ஹோம்ஒர்க் நம்பர் 2 இது. எப்போ சிருஷ்டிகர்த்தா பிரம்மா இந்த உலகத்தை படைச்சாரோ அப்போ பகலாக இருந்ததா ராத்திரி இருந்ததா? ராத்திரி படைச்சாரா பகலில் படைச்சாரா இந்த உலகத்தை? ஓம் சாந்தி. பதிலே சொல்லலை, முடிச்சிட்டாரு. நீங்களே யோசிச்சிங்க. ஓம் சாந்தி.
बाबा मेहता बाबा प्यारा बाबा शुक्रिया बाबा சிவ பாபா உங்கள் அன்பில் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கிறது சிவபாபா உங்கள் அன்பில் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கிறது மேரா பாபா मीठा बाबा प्यारा बाबा शुक्रिया बाबा சிவ பாபா தங்கள் அன்பு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது எங்கள் கனவுகள் ஒளிர்க்கின்றன பாபா உங்கள் நினைவுகளின் உதவியுடன் என் மனதில் உள்ள இருள் அகற்றப்பட்டது பாபா मीठा बाबा प्यारा बाबा शुक्रिया बाबा நீ அமிர்த கலசம் போல இனிப்பான சாற்றை ஊற்றுகிறாய் நீங்கள் சிந்தாமணியைப் போல மகிழ்ச்சியை பொழிகிறீர்கள் நீங்கள் ஒரு தாயத்து போன்றவர் பாதுகாப்பில் நம்பிக்கை போன்றவர் நீங்கள் தத்துவஞ்சானையின் கஸ் போன்றவள் என் வாழ்க்கையை தங்கம் போல அலங்கரிக்கிறீர்கள் நீங்கள் சஞ்சீவனி மூலிகையைப் போல சுவாசம் போல உயிரை கொடுக்கிறீர்கள் मीठा बाबा प्यारा बाबा शुक्रिया बाबा நீங்கள் ஒரு ஆசைகளை நிறைவேற்றும் மரம் போன்றவர் நீங்கள் எப்போதும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நீங்கள் குபேரனின் பொக்கிஷம் போன்றவர்கள் விலை மதிப்பற்ற ரத்தினங்களின் களஞ்சியம் போன்றவர்கள் நீ காமதேனுவை போல இருக்கிறாய் அமிர்தம் போல எல்லா மகிழ்ச்சியையும் தருகிறாய் சிவபாபா உங்கள் பாசம் மிகுதியாக உள்ளது உங்களால் எங்கள் அதிர்ஷ்டம் மாற்றப்படுகிறது பாபா உங்கள் நினைவுகளால் என் மனதில் இருந்த இருள் அகற்றப்பட்டது சிவபாபா உங்கள் அன்பு அளவற்ற மகிழ்ச்சியை தருகிறது என் கனவுகள் தங்கத்தால் ஒளிர்க்கின்றன பாபா உங்கள் நினைவுகளின் உதவியுடன் என் மனதில் உள்ள இருள் நீங்குகிறது சிவபாபா உங்கள் அன்பில் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கிறது சிவபாபா உங்கள் அன்பில் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கிறது மேரா பாபா मीठा बाबा प्यारा बाबा शुक्रिया बाबा
मीठा बाबा प्यारा बाबा